ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் பிளான் பண்ண மாதிரியே கார்த்திகை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில். இந்த விஷயம் வந்துட்டு ரேவதிக்கு வந்து தெரிய வருது. எப்படி வந்துட்டு மாமாவை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், நான் என்ன வந்துட்டு சின்ன பிள்ளையா, விவரம் தெரியாத பிள்ளையா என்னை வந்து கடத்திட்டு வர்றதுக்குன்ற மாதிரி பாட்டிக்கிட்ட அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டுறாங்க. நான் உடனே மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ தனியாக போகிறது எனக்கு சரியாக படலன்னு புவனேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து போகிறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ரோஹிணி சொல்கிறாங்க, அவள் மட்டும் வந்து தனியாக போகல, நானுமே கூட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் புவனேஸ்வரி பாட்டி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு மயில் வாகனம் வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து போய் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கேஸ் கொடுத்து உங்கள் சகலையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே மயில் வாகனம் அண்ட் ரேவதியோட அப்பான்னு வந்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு மயில் வாகனம் ஒரு வக்கீலை வந்து ஏற்பாடு செஞ்சு எப்படியாவது ஜாமீன் வாங்கிடலான்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. யார் என்ன அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள, சார் நான் வந்து கார்த்திகோடைய சகலை தான் சார், இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் வந்து கார்த்திக் அரெஸ்ட் பண்ணீங்க, அவருக்கு வந்துட்டு நாங்கள் பெயில் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவருக்கெல்லாம் வந்து ஜாமீன் தர முடியாது, பெயில் தர முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கராராக பேசுகிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். உடனே வந்துட்டு அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்து பெயில் தர முடியாதுன்னு வந்து சொல்லலாம், ஃபஸ்ட்டு எந்த கேஸில் நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கக்குள்ள பொண்ணோட பெத்த அம்மாவே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சார் உங்களுக்கே வந்து தெரிய வேணாமா, பொண்ணு மேஜர் சார், எப்படி சார் வந்து கடத்திட்டு போக முடியும், அவங்க விருப்பம் இல்லாமல் எப்படி வந்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சூடான ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரேவதி என்ன செய்ய இருக்காங்க, கார்த்திக் வந்துட்டு வெளியில் வருவாரா, சாமுண்டீஸ்வரியோடைய அதாவது சந்திரகலாவுடைய அடுத்த திட்டம் என்ன போன்ற பல கேள்விகள் ரசிகர்களுடைய மத்தியில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.